தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல கட்சி மாநாடு அறிவித்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேமுதிக இதன் தலைவர் விஜயகாந்த் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் காலமாகிவிட்டார். அவருக்கு மறைவுக்கு பின்பு அவருடைய கட்சி குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. அதன் பொதுச் செயலாளராக பிரேமலதா தேர்வு செய்யப்பட்டார். இளைஞரணி செயலாளராக விஜயகாந்த் மகன் தேர்வு செய்யப்பட்டார். பொருளாளராக விஜயகாந்த் மைத்துனர் நியமிக்கப்பட்டுள்ளார். குடும்ப கட்சியாக மாறிவிட்ட தேமுதிக தமிழக அரசியலில் எவ்வாறு கரை சேரப் போகிறது என்பது தெரியவில்லை. அதுவும் அந்த கட்சியில் முழுக்க நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கே, தெலுங்கர்களுக்கே பதவி வழங்கப்படுகிறது. தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தர்மபுரியில் நேற்றைய தினம் அந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தை பிரேமலதா நடத்தினார். அந்த பொதுக்குழு கூட்டத்தின் முடிவில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தேமுதிக மாநாட்டை அறிவித்தார். வருகிற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். அந்த மாநாட்டில் எந்த கூட்டணியில் தங்களுடைய கட்சி இடம்பெறும் என்பதை அறிவிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். வருகிற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தேமுதிக மாநாட்டை பிரேமலதா அறிவித்துள்ளார். விஜயகாந்த் இருக்கும் வரை கட்சி மாநாடுகள் நடத்தப்பட்டன. விஜயகாந்த் உடல்நலம் குன்றிய பின்பு ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி மாநாடு நடத்தப்படவில்லை. தற்பொழுது அந்த கட்சிக்கு தொண்டர்களே இல்லாத சூழ்நிலை உள்ளது. கடலூரில் 9ஆம் தேதி மாநாடு நடத்தினால் கூட்டம் இருக்குமா அல்லது மாநாடு காத்தடிக்குமா என்பது தெரியவில்லை. ஆள் நடமாட்டமே இல்லாத அளவுக்கு மாநாட்டு திடல் இருக்குமா என்பதும் தெரியவில்லை. ஆனால் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி மாநாட்டை நடத்த உள்ளதாக கூறுகிறார். அந்த கட்சிக்கு தொண்டர்களே இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது.